உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த இடத்துல எனக்கு வந்து சாட்சியாக நிறுத்தியிருக்காரு. என் பேர் சாரா. கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்த ஊர் இது, ஆணையூர். திருச்சியிலேருந்து மதுரைக்கு இப்போ தான் ஒரு 2 months ஆக போகுது. நாங்கள் வந்து எப்படி நாங்கள் வந்த பாதைகள்னு சொல்லப்போனால் ஆக்சுவலாக 3 விஷயங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார். கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து 3மே எனக்கு ஈக்குவலாக வேலை பார்த்துச்சுன்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக நான் எதை சொல்ல விரும்புகிறேன்னா கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஏன்னா என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் ஒரு சின்ன ஊழியத்துக்கு ஒன்று கொடுக்கணுன்னாவே அதை வந்து ரொம்ப யோசித்து ரொம்ப இதாக செய்கிறவங்க தான். அவ்வளோ சீக்கிரமாக வராது. அப்படிப்பட்ட ஃபேமிலியில் நான் கொடுக்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு, ஏன்னா எனக்கு எந்த படிப்பு கிடையாது, வருமானம், எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி சுத்தமாக ஹஸ்பண்ட் சைடும் சரி, பேரண்ட்ஸ் சைடும் சரி, 2 சப்போர்ட்டுமே கிடையாது. 2017 கிட்டேருந்து நான் யூடியூப்பில் அண்ணனோட மெசேஜஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எவ்ரி சண்டே அண்ட் வெனஸ்டே பைபிள் ஸ்டடி எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டேன். எங்கே இருந்தாலும் நான் பெங்களூரில் இருந்தப்போ கூட அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அப்போது தான் நேரில் வரணும்னு தோணுச்சு. கர்த்தரை கூட்டிகிட்டு வந்தார். இங்கே வந்தப்போ நானும் பையனும் மட்டும்தான் வரோம். வந்தப்போ ரொம்ப கண்ணீரோடு அழுகையோடு தான் வந்து ஃபஸ்ட்டு நான் அண்ணனை மீட் பண்ணுறேன். என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியலை. நான் பெங்களூர் போகிறேன்றது மட்டும்தான் சொல்கிறேன். போயிட்டு திரும்பி இங்கே வருவேன் அப்படின்னு வார்த்தையும் நான் சொல்கிறேன். அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, இவ்வளோ வருஷமாக நீங்கள் சபையில் இருக்கிறீங்களே, ஏன் உங்கள் ஃபேமிலி வந்து இப்படி செப்பரேட்டடாக இருக்குது? இந்த கேள்விக்கு எனக்கே நான் ஆண்டவர்கிட்ட நிறையா கேட்டுகிட்டு இருந்தேன். எப்படிப்பா இது நான் சொல்கிறதுன்னு. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லார், திஸ் இஸ் பி ஸ்டில், நீ தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், அவ்வளோதான் சொன்னார். அதுலேருந்து தொடர்ந்து அந்த ஜேர்னிக்குள்ளே அண்ணனோட மெசேஜஸோடு நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால கலக்கமே வரல. எப்படி அந்த தைரியம் வந்துச்சு? ஏன்னா சின்ன விஷயத்துக்கு கூட நான் அழுகிறவ தான் சின்ன வயசுலலாம். ஆனால் எப்படி அந்த தைரியம் வந்துச்சு, எப்படி கொடுத்தாருன்றதே எனக்கு தெரியல. தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன். அப்பா என்னை கேள்வி கேட்டவங்களுக்கு நான் சொன்ன ஒரே ஒரு பதில், காட் இஸ் குட், டெவில் இஸ் ஈவில். இது 2க்கும் நடக்கிற போராட்டம் தான். உள்ளுக்குள்ளே கேரக்டர்ஸ், அம்மா அப்பாவும் சரி, ஹஸ்பண்டும் சரி, யாருமே வந்து நான் தப்பாக சொல்லவே மாட்டேன். நான் சொல்கிற அளவுக்கு அண்ணன் என்னை வளர்க்கலை, அது உண்மை. இப்போயும் அவங்க எனக்கு எதிராக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருந்தாலும் அதெல்லாம் நான் பொருட்படுத்தலை. இப்போயும் அவங்கள நேசிக்கிறேன். இன்னும் நான் இதுக்கு முன்னாடி இருந்த சபையில் எந்த காரணமுமே இல்லாமல் தான் நான் இங்கே அழைத்து வரப்பட்டேன். எல்லோரும் சில பிரச்சனைகளோடு தான் அடுத்த சபைக்கு போவாங்க. ஆனால் இந்த சபைக்கு வர்றதுக்குனே எனக்கு பிரச்சனை நடந்துச்சு. உண்மையிலே அதை நினச்சி பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுக்கு இடையில் ஃபினான்ஷியலாக எப்படி போச்சு அப்படின்னா எந்த சப்போர்ட்டும் இல்லை. பேரை மட்டும் எனக்கு சாரான்னு வச்சுட்டு என்னை நடத்துனது எல்லாமே ஆகாரம் மாதிரி தான் நடத்துனாங்க. அந்த பாதையிலையும் கர்த்தர் வந்து எப்படி ஒரு துருத்தியை கையில் கொடுத்து அனுப்பிச்சாரோ ஆபிரகாம், அது போல் எனக்கு கர்த்தர், அவர் தான் எனக்கு ஆபிரகாமாக இருந்தார். ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் அளவில் ஒரு தங்க நகைகள் இருந்தது. அதை மாத்திரம்தான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு மேலே இப்போ நான் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா எனக்காகவே தங்கம் விலை ஏறுச்சுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து அதை கொண்டே என்னை வந்து வழிநடத்திட்டு வந்தார். அப்பயும் நான் கலங்கலை. நமக்கு அடுத்த வருமானம் என்ன? ஏன்னா என் இருதயம் வந்து சோர்ஸை நம்பி இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப இதாக இருந்தேன். இப்போ வரைக்கும் எந்த ஜீரோவுக்கு நான் போகவே இல்லை. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன்னே எனக்கு வாய்க்காலை வந்தவர். அந்த இடத்துல எல்லாமே எனக்கு இந்த ஜேர்னி பூராவுமே எந்த இதுவுமே இல்லை. கர்த்தர் நிறைவாக பலன், அதாவது சமாதானம், சந்தோஷம், சுகபலன், ஜீவன், ஆரோக்கியம் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைவாக சந்தோஷமாக இங்கே வந்ததுனால தான் எனக்கு அது கிடச்சிச்சுங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏன்னா அண்ணனோட எல்லா செய்திகளுமே ஒன்று கூட வெளியிலேருந்து பார்க்குறவங்க எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். எனக்கு கூட நீ அங்கேயா போகிற அப்படின்னு ஃபேமிலியிலே கூட சில எதிர்ப்புகள் இருந்துச்சு. அதையும் தாண்டி தான் நான் வந்தேன். இப்போது அவங்களே சில பிரச்சனைகள் பண்ணுறதா பிளான்லாம் இருந்துச்சு. நான் இங்கே வந்துட்டேன்னா விடமாட்டேன், அது எப்படி நீ அங்கே போகலாம் அப்படிங்கிறதுலாம். ஆனால் அவங்க வாயாலே நாங்களே தான் வந்து எங்கள் பிள்ளைங்களை அமுச்சு விட்றோம் மதுரைக்குன்னு அவங்க வாயாலே சொல்ல வச்சார் கர்த்தர். இப்போ அந்த இதில் இது பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, சில பேர் வெளியிலேருந்து கேட்குற கேள்விகள் வந்து உள்ளே நிறையா பார்க்குறது இல்லைன்னு நான் சொல்ல நினைக்கிறேன்.
உள்ளே இருந்து அதை கேட்குறவங்களுக்கு தான் என்ன சொல்கிறாங்கங்கிறது புரியும். ஏன்னா ஐஸ்வர்யம்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, அது வந்து பண ஆசை இல்லாத ஐஸ்வர்யம். இன்னொன்று சுயத்தை சாகடிச்சாதான் சாவாமை. இது ரெண்டுலையும் கர்த்தர் நம்மளை நடத்திட்டு போகிறாரு. அதை நான் அனுபவபூர்வமாக உணர்றேன். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 15 வருஷத்துக்கு மேலே நான் டாக்டர்னு போனதில்லை. இடையில ஒரு தடவை ஆக்சிடென்ட்ஸ் கிட்டானதுனால ட்ரீட்மெண்ட்காக எடுத்ததான். பட் இது வரைக்கும் ஒரு தலைவலி காய்ச்சல்னு கூட வந்ததே கிடையாது. அதுவும் அண்ணனோட மெசேஜஸ் கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நோ சிக்னஸ் நோ டெப்ட் எதுவுமே இல்லாமல் இது வரைக்கும் ஆசீர்வாதமாக நிறைவாக வச்சுருக்காருன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அண்ணனுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.